மின்னல் என்பது ஒரு இயற்கை மின்சார வெளியேற்றமாகும். இது பெரும்பாலும் புயல் மேகங்களுக்கிடையே அல்லது மேகங்களுக்கும் பூமிக்கும் இடையே ஏற்படுகிறது. இதன் கொடூர தாக்குதல் என்பது அதன் ஆற்றல், வேகம் மற்றும் அழிவு சக்தியை குறிக்கிறது. மின்னல் தாக்குதலின் தன்மை மற்றும் அதன் விளைவுகளைப் பற்றி விரிவாக விளக்குகிறேன். மின்னலின் இயல்பு. மின்சார ஆற்றல். மின்னல் ஒரு மிக பெரிய மின்சார வெளியேற்றமாகும். இது சுமார் 30,000 ஆம்பியர் மின்னோட்டத்தையும் 100 மில்லியன் வோல்ட் மின்னழுத்தத்தையும் கொண்டிருக்கலாம். இது ஒரு வீட்டின் மின்சாரத்தை விட பல மடங்கு அதிகமாகும். வெப்பநிலை. மின்னல் பாதையில் உள்ள காற்று சில வினாடிகளில் 30,000 டிகிரி செல்சியஸ் வரை சூடாகிறது. இது சூரியனின் மேற்பரப்பை விட 5 மடங்கு அதிக வெப்பமாகும். வேகம். மின்னல் ஒரு வினாடியில் 2,70,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. இது ஒளியின் வேகத்தின் மூன்றில் ஒரு பங்கு ஆகும். மின்னல் தாக்குதலின் விளைவுகள். மின்னல் தாக்குதல் மனிதர்கள், விலங்குகள், இயற்கை மற்றும் கட்டமைப்புகளுக்கு பலவிதமான அழிவுகளை ஏற்படுத்தும். மனித உயிர்களுக்கு ஆபத்து. நேரடி தாக்குதல். மின்னல் ஒருவரை நேரடியாக தாக்கினால் மின்சாரம் உடலில் பாய்ந்து இதய துடிப்பு நின்று மரணம் ஏற்படலாம். மறைமுக விளைவுகள். மின்னல் அருகில் உள்ள மரம், நீர் அல்லது பொருளில் தாக்கி அதன் மின்சாரம் பரவி மனிதர்களை பாதிக்கலாம். காயங்கள். தீக்காயங்கள், மூளை பாதிப்பு, தசைப்பிடிப்பு, செவிப்புலன் இழப்பு போன்றவை மின்னல் தாக்குதலால் ஏற்படலாம். உலகளவில் ஆண்டுக்கு சுமார் 6,000 முதல் 24,000 பேர் மின்னல் தாக்குதலால் உயிரிழப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகள். மின்னல் தாக்குதலின் கொடூரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள சில வழிமுறைகள். வெளியில் இருக்கும்போது மின்னல் தெரிந்தால் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு, கட்டிடம், கார் போன்றவற்றுக்கு செல்லவும். 30 முதல் 30 வரை விதியை பின்பற்றவும். மின்னல் தெரிந்து 30 வினாடிகளுக்குள் இடி கேட்டால் ஆபத்து நெருங்கி உள்ளது. வீட்டில் இருக்கும்போது மின்சார உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். மின்னல் தடுப்பான்களை லைட்னிங் அரஸ்டர்ஸ் பயன்படுத்தவும். மரங்கள், உயரமான பொருட்களை தவிர்க்கவும். திறந்த வெளியில் இருந்தால் மரங்களுக்கு அருகில் நிற்க வேண்டாம். முடிவுரை. மின்னலின் கொடூர தாக்குதல் அதன் மாபெரும் ஆற்றல், வேகம் மற்றும் எதிர்பாராத தன்மையால் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கிறது. இருப்பினும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு மூலம் இதன் தாக்கத்தை குறைக்க முடியும். மின்னல் இயற்கையின் அற்புதமான ஆனால் ஆபத்தான ஒரு நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.